ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 16th ஜூலை 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் மோட்டில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து ரேலி ஆகிறதுக்கான பெரிய நியூஸஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ரிசல்ட்ஸுமே வந்து பெரிய அளவுக்கு பாசிட்டிவிட்டியை மார்க்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை கம்பெனிஸோட ரிசல்ட்டு. ஸோ அதனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து முந்தின நாள் செல் பண்ணி தான் இப்போ பை பண்ணியிருக்காங்க. ஒரு 1858 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 1223 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வந்து 1858 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் பை பண்ணியிருந்தவங்க இப்போ செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 8வது கண்டினியூஸ் டேவை 1228 கோடி 23 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நெட்டாக பார்த்தோன்னா ஒரு 600 கோடி கிட்ட வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்போல்லாம் ரேலி ஆகுதோ அப்போல்லாம் பை பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வொலட்டைலாக இருக்கிறம்போது அவங்க ஏறக்குறைய செல்லர் சைடில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து மஹேந்திரா இருக்குது. ஒரு 67 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அவங்களோட ஒரு அதாவது அவங்க புதுசாக லான்ச் பண்ண போகிற ஒரு காரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸு நியூஸ்லாம் வந்திருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா மஹேந்திரா வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் வந்து விப்ரோ இருக்குது. விப்ரோவோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விப்ரோவோட சேர்மன் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அதோட இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா விப்ரோ ஸ்டாக் கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது. ஒரு 16 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக இருந்த ரேலிக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா எட்டானல் இருக்குது. ஒரு 4 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. எட்டானாலுமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நல்ல ரேலியை கொடுத்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.